வணக்கம் நண்பர்களே, திரும்பவும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இந்த காணொலியில் நாம் பார்க்கும்போது நாகம் 16 1ஆம் பாடம். அதாவது நாகம் 16 1ஆம் பாடத்தை பார்த்தீங்கன்னா பல பேர் பல விதமாக செய்கிறாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 விதம் இருக்குது. அந்த 4 விதம் செஞ்சு காமிக்கிறேன். எது சரி எது தப்புன்றது நீங்களே முடிவு பண்ணுவீங்க. சரியா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது கடைசியில் நான் சொல்கிறேன். பாடம் பண்ணிவிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். சரிங்களா? இது சரி இது தப்புன்றது. இப்போ நாகம் 16 1ஆம் பாடத்துடைய வேரியேஷன்ஸ், அது வெரைட்டிஸ், விதவிதமான பாடங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே பாடம் தான், ஒரே பாடம் தான். ஆனால் வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு விதமாக செய்கிறாங்க இல்லையா? அந்த வெவ்வேறு விதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்ற மட்டும் இப்போ உங்ககிட்ட எடுத்து காமிக்க போகிறேன். அவ்வளோதான். சரிங்களா? முதல் படம் பாருங்க. இப்போ நான் பண்ணுற நாகம் 16 முதல் படம் நிற்கிறோம். நான் மெதுவாக செய்கிறேன். இது பாடம், இதுல இறங்கு படம். இது என்னுடைய படம். சரிங்களா? இப்போ இது இன்னொரு வெரைட்டிஸ் பாருங்க, இன்னொரு வேரியேஷன். இது வேரியேஷன்ஸ். நான் பண்ணல மேலிச்சு வந்திருக்கோம், இது ஃபுல்லாக கீழிச்சு வந்து பாருங்க. இப்போ இன்னொன்று பாருங்க. இது வேரியேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிராஸாக போயிட்டு அப்படியே உள்ளே ஏறுவாங்க. பார்த்தீங்களா? இன்னொன்று பாருங்க. பார்த்தீங்களா? இது ஒரு மாதிரி. அதாவது இது பார்த்தீங்கன்னா கீழே வச்சு இப்படி வீசிருப்பாங்க, இப்படி போயிருக்கோம் வீச்சு. நான் முன்னாடி கீழே இப்படி நேராக போகும். சரிங்களா? முன்னாடி கீழே இப்படி போகும். இதில் கீழே இங்கே கால் கடிச்சு போயிருப்பாங்க. சரிங்களா? நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான பாடங்கள் செஞ்சேன். முதல் படம் என்னுடைய படம், நேரடியாக போயிட்டு நேரடியாக வருது. சரிங்களா? அதில் ரெண்டுமே மேலிச்சு தான் போகும் இறங்கும் போது. அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கீழிச்சு வரும் இறங்கும் போது. சரிங்களா? மூணாவது படத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராஸாக போயிட்டு அது நேராக போயிட்டு வரும். ஒரு மேலிச்சு ஒரு கீழிச்சு மாதிரி வரும். சரிங்களா? இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழிச்செல்லாம் கீழே அடிச்சு போகும். சரிங்களா? அதாவது இந்த கீழிச்சு கை கடிச்சு தலை கிடைக்கும், இந்த கீழிச்சு காலு கடிச்சு தலை கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் எது சரி எது தப்புன்னு பார்த்தா எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே சரிதான். சரிங்களா? அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலையை பொறுத்து இருக்கு. அவங்களோட மனநிலை, அவங்க ஆசான்ட்ட எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே முறையானதான், சரியானதான். அது நம்ம பயிற்சி பண்ணுற முறையில் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கிற முறையில் இருக்குது. சரிங்களா? அதனால் கற்றுக்கும் போது ஆசான்ட்ட முழுமையாக கற்றுங்க. என்ன இருக்கோ ஏது இருக்கோ முழுசாக தெரிஞ்சு கற்றுங்க. இந்த அடி எதுக்காக போகுது, இந்த அடி ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்றதை தெரிஞ்சு கற்றுங்க. காலு கடிச்சு தலை கடிக்கிறதோ நமக்கு லாபம்தான், கை கடிச்சு தலை கடிக்கிறதும் நமக்கு லாபம்தான். ரெண்டுமே கீழிச்சு தான். சரிங்களா? அதே மாதிரி ரெண்டுமே கீழிச்சு ஏறதும் சரி, ரெண்டுமே மேலிச்சு வர்றதும் சரி, அதுவும் சரிதான். சரிங்களா? ஒரு கீழிச்சு ஒரு மேலிச்சு வர்றதும் சரி, அதுவும் சரிதான். சரிங்களா? ஏன்னா இதுமாரி விதவிதமான பாடங்கள் இருந்தால் தான் கலைகள் நல்லா வளரும். ஒரே மாதிரி ரஃப்பாக ராவாக இருந்துச்சுன்னா கலைகள் வர்றது சந்தர்ப்பம் இருக்காது. ஓகே, புது புது விஷயங்கள், சின்ன விஷயங்கள், சின்ன விஷயம் வந்தாலும் புது புது விஷயங்கள் இருந்தால் தான் கலைகள் வளர்ச்சிக்குண்டான ஒரு ஆணிவேராக இருக்கும். அந்த ஆணிவேர்லேருந்து கலைகள் அப்படியே கொஞ்சமாக துளிர்விட்டு வந்துட்டு இருக்கும். அதனால் நம்ம தெரிஞ்சுக்கொண்டிருந்தா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அத்தனை படம் தெரிஞ்சுட்டு இதுலேருந்து நம்ம எப்படி புதுசாக மாறுபட்டு போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ நான் இதுலேருந்து எப்படி கற்றுக்கிட்டேன்னா, இந்த பாடம் தெரிஞ்சுட்டு இதுலேருந்து எதிர்பாடம் ஃபுல்லாக ஏற்படம் மட்டும் தான் இருக்குது, எதிர்பாடம் இல்லவே இல்லை. சரிங்களா? இந்த எதிர்பாடத்தை நம்ம எப்படி உருவாக்கலாம்னு சொல்லி பார்த்து அது ஒரு எதிர்பாடத்தை உருவாக்கி நான் செஞ்சிட்ருக்கேன். அதுமாரி புது புது விஷயங்கள் நம்ம கலைகளுக்கு சேர்த்தாதான்
இந்த கலைகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தி கொண்டு போக முடியும். அடுத்த தலைமுறையில் இதோட பெஸ்ட்டாக சிறப்பாக செய்வாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கலைகளை புது புது விஷயம் சேர்க்கணுன்றது. சரிங்களா நண்பர்களே, வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை வாக்களித்து மாபெரும் முற்றடை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.